விட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அடுத்து மனோஜ் வந்துட்டு நல்ல வேலை மாட்டியிருப்பேம்மா, நல்ல வேலை என்னை தப்பிக்க வச்சிங்க, நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி. இதே அறிகிட்ட கூமட்ட முத்துக்கு வந்து டவுட் வந்துருச்சு. முத்து எப்படினாலும் அதுக்கு எப்படி மாறிச்சுங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவான். எப்போ கண்டுபிடிக்க போகிறானோ என்னமோன்னு எனக்கு திக்குன்னு இருக்குது. நான் பெற்ற மூணில் நீ ஒருத்தன் தான் தருதலே வந்து வாச்சிருக்க. எப்போ பிரச்சனை கொண்டு வருவேன், என்ன பண்ணுவேன்னு எப்போ பார்த்தாலும் உன்னோட பக்குன்னு இருக்குதுடா. முத்துக்கு டவுட் வந்துச்சு. எப்படியும் கேள்வி மேலே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பான். போலீஸ் மாதிரி தொலைச்சிக்கிட்டே இருப்பான். அவன் கண்டுபிடிக்கிறவங்களே அந்த நகை எப்படியாவது தங்கத்தில் வாங்கி வச்சிடணும். அதுக்கு எப்படியாவது அமௌண்ட் நீ தான் ரெடி பண்ணணும். அம்மா 4 லட்சத்துக்கு எங்கம்மா போடுறது, 4 லட்சத்துக்கு பொருளெல்லாம் விற்றா தானே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது ரூபாவை ரெடி பண்ணுற தங்கத்தில் வாங்கி வைக்கிறோம், இல்லாட்டினா மான மரியாதை போயிடும் அப்படிங்கிறாங்க. நான் தான் பிரட்டணுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அடுத்து வந்து முத்துக்கு வந்து டவுட் வருது. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. எப்படியும் அந்த தங்க நகையை பதில் அவங்க கவரிங் வாங்கி போயிடுது. ஏதாவது ஒரு கடையில் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. எப்படியும் அந்த கடையிலேருந்து ஃபோன் போட்டு நீங்கள் இத்தனாந்தேதி நகை வாங்கினீங்களே, அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நம்ம பேசணும். எப்படி மனோஜ் உளறிடுவான். அதனால் நம்ம ஃபோன் போட்டு பேசணும்னு சொல்லி முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க.